வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர். அதில் கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம். ஓகே, 10 மார்க் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following data, you are required to calculate the trend percentage taking 2001 as base year. பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பர்சன்டேஜ் தான் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸி இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேல்குலேஷன். இதில் வந்து பேஸ் இயர் எதுன்னு சொல்லிட்டாங்க, 2001ன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா 2001, 2, 3, 4ல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2001 பேஸாக வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ பாருங்கள், இதில் கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசெட், லேண்ட், பில்டிங், பிளான்ட், டோட்டல், அதாவது அசெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், லயபிலிட்டி சேர்த்து கொடுக்கலாம், இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இதை மாதிரி வந்து நிறைய மாடலில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வெறும் அசெட் மட்டும் கொடுத்து அதுக்கு நம்மளை வந்து ட்ரெண்டு போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுலபமான கொஷின் தான் இது. இதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். பாருங்கள், எழுதியாச்சு. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம இங்கே வந்து கேல்குலேட் பண்ணி போட போகிறோம். பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2001. ஓகே, பேஸ் இயர் அப்படின்றது என்னென்னா இதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை இந்த பேஸ் இயர் கொடுக்கலனாலும் இனிஷியல் இயர்ஸை தான் நம்ம வந்து பேஸ் இயராக எடுத்துக்கணும். அதாவது இங்கே 2000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2000 தான் நம்ம பேஸ் இயர். 1999லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1999 தான் பேஸ் இயராக இருக்கும் பொதுவாக. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் ஸ்பெசிஃபையும் பண்ணிட்டாங்க 2001 பேஸாக எடுக்க சொல்லி. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இந்த பேஸ் இயர்ன்றது ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயரை நம்ம பேஸ் இயராக எடுத்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம வந்து 2001க்கு போடும்பொழுது இந்த 100 டிவைடட் பை 100, அதுக்கப்புறம் 200 டிவைடட் பை 200, 300 டிவைடட் பை 300, 50 divided by 50, 400 divided by 400, 800 divided by 800, 1000 divided by 1000, 2850 divided by 2850. சேம் அதை பேஸாக எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே டிவைடட் பை த சேம் போட்டோன்னா எல்லாமே 100% தான். பிகாஸ் சேம் வேல்யூ வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அதே 100% வந்துருச்சு. இப்போ 2002க்கு போட போகிறோம். 2002க்கு போடும்போது 120 divided by 100, 250 divided by 200, 400 divided by 300, 75 divided by 50, 500 divided by 400, 1000 divided by 800, 1000 by 1000, 3345 divided by 2850. ஓகே, இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2002க்கு என்னன்றது தெரிஞ்சிடும் பர்சன்டேஜ். பாருங்கள், இதுதான் பர்சன்டேஜ். புரியுதா? பேஸ் இயர்னு இது சொன்னதுனால இந்த மற்ற இயர்ஸோட இதை போட்டுட்டு டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ 2003க்கு இந்த 80, 325, 350 இது அப்படியே கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூஸ் இருக்கும் 2001ல் அதை வச்சு அப்படியே டிவைட் பண்ணோம். ஸோ 80 டிவைடட் பை 100, 325 டிவைடட் பை 200, 350 டிவைடட் பை 300, 125 டிவைடட் பை 50, 500 டிவைடட் பை 400, 1200 டிவைடட் பை 800, இங்கேயும் 1002 டிவைடட் பை 1000, இங்கே 3780 டிவைடட் பை 2850. எவ்வளோ வருது பாருங்கள் பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 2004க்கும் சேம் சிமிலர் மெத்தட். 140 டிவைடட் பை 100, 400 டிவைடட் பை 200, 500 டிவைடட் பை 300, 150 டிவைடட் பை 50, 500 டிவைடட் பை 400, 1500 டிவைடட் பை 800, 1500 டிவைடட் பை 1000, 4690 டிவைடட் பை 2850. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். எஸ், இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 4 இயர் பீரியட் கொடுக்கலாம், 5 இயர், 6 இயர், எத்தனை வருஷம் வேணால் கொடுக்கலாம். பேஸுன்னு சொல்கிறத வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம் மீதி இயர்ஸ்க்கெல்லாம். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதில் 3 மெத்தட் தான் இருக்குது. அந்த 3 மெத்தடில் அவசியம் ஒரு ப்ராப்ளம் 10 மார்க்கில் கேட்டுடுவாங்க. அதாவது உங்களுக்கு இது வந்து பேப்பர் கிளியரிங் சாப்டர்னே சொல்லலாம். அதாவது அவசியம் இது 10 மார்க்கில் இருக்கும் கொஷினு. அப்போ இதை நம்ம வந்து தரவாக இந்த 3 மெத்தடை நம்ம தரவாக படிச்சிடும் அப்படின்னா ஒரு 10 மார்க் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பாஸ் பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த ஒரு சாப்டர் படிக்கிறது மூலமாகவே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ்.
இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டரில் கேட்ட ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.